ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாதி. ஆடிப்புறப்புக்கு எல்லோரும் ரெடியாக கூழ் காய்ச்ச நான் இன்றைக்கு உங்களுக்கு ஆடிக்கூழ் காய்ச்சி காட்ட போகிறேன். அதுக்கு நான் ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப்பு சிவப்பு பச்சை அரிசி எடுத்து ஒரு மணித்தியால் ஊற விட்டேன்னா அது 3 தடவை கழுவி போட்டு தண்ணி விட்டு ஊற வச்சேன்னா அந்த அரிசியை இப்போ அந்த தண்ணியை வடிகட்டி போட்டு அரிசியை வேற விட போகிறேன். அரிசியை நான் வேறு விடுறது பேப்பர் டவலில், நீங்கள் துணியில் எதுவும் இருந்தால் அதில் போட்டு ஒரு ஃப்ளாட்டான தட்டில் போட்டும் நீங்கள் வேறு விடலாம். நான் இது பேப்பர் டவலில் தான் அரிசியை போட்டு வர 5-10 நிமிஷம் காணும். அந்த டைமில் நான் ஒரு தேங்காய் எடுத்து உடைச்சி அதில் தேங்காய் சொட்டும் தேங்காய் பாலும் எடுக்க போகிறேன். இப்போ தேங்காய் சொட்டு உங்களுக்கு பெரிய பெரிய பீஸுலாம் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை சின்ன சின்ன வெட்டி வைக்கலாம். இப்போ மீதி உள்ள தேங்காயை நான் திருவி அதில் 1ஆம் பாலும் 2ஆம் 3ஆம் பாலும் எடுக்க போகிறேன். 1ஆம் பாலை புரிம்பா வடிகட்டி எடுக்க போகிறேன். 2ஆம் 3ஆம் பாலை புரிம்பா வடிகட்டி எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நான் உளுந்து போட்டு வறுத்து பொன்னிறமாக எடுத்து அரைச்சி வைக்க போகிறேன். உளுந்து கணக்க போடுறதில்லை. இதுக்கு சில பேர் 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் தான் உளுந்து போடுவேன் வாசத்துக்காண்டி. எனக்கு உளுந்து கொஞ்சம் விருப்பம் பண்ணபடியாக 1/4 கப் 1/4 கப் உளுந்து போட்டு பொன்னிறமாக வறுத்து பாற வச்சு இதை கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இது நீங்கள் 1/4 கப்பு உளுந்து போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தான் மாவும் வர நீங்கள் அரிச்சு எடுக்க. பட் அரிசி அப்படி இல்லை, அரிசி மாவு அப்படி இல்லை. அரிசி நீங்கள் சிவப்பு பச்சை 1 கப்பு போட்டியலைன்னா நீங்கள் அரிச்செடுத்த அப்புறம் 2 கப்பு அரிசி மாவு வரும். இப்போ இதே கிரைண்டரில் தான் நான் அரிசியையும் போட்டு அரைச்செடுத்தேன். இது 2 கப் அரிசிமா, உளுத்தம்மா, 1ஆம் பால் 2ஆம் 3ஆம் பால், பனங்கட்டி, உப்பு, சீரகம், மிளகுத்தூள், ஏலக்காய் தூள், வெட்டி வைத்த தேங்காய் துண்டு, வறுத்த பாசிப்பயிறு. இப்போ நான் அந்த பயிர் என்னட்ட வறுத்தது ஆல்ரெடி இருந்தபடியாக நான் அதை 2 தடவை வாஷ் பண்ணி போட்டு அவிய விடுவேன். சில பேர் முழு பயிறு போட்டு தான் அவிய விடுறேன். அது முழு பயிறு உங்கள்கிட்ட பச்சையாக இருந்தால் வறுத்துட்டு அவிய விடுங்கோ. இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நான் பனங்கட்டியை ஒரு 1/3 கப் தண்ணி விட்டு காய்ச்சி ஒரு பானியாக்க போகிறேன். ஏனென்றால் அதில் சில நேரம் தூசியல் இருக்கும். இப்போ அந்த தூசியெல்லாம் வடிகட்ட போகிறேன். அதுக்காண்டி தான் நான் பானியாக்குறேன். இப்போ இது 2ம் அவிச்சு கொண்டிருக்கிற டைமில் நான் போய் அரிசி மாவும் உளுத்த மாவையும் மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு கொஞ்சமாக எடுத்து ஒரு அரை கையளவு அல்லது ஒரு கையளவு எடுத்து ஒரு 10 உருண்டை வர்ற மாதிரி எடுத்து உருண்டை பிடிக்க போகிறேன். இப்போ இந்த மாவை எடுத்து தனியை எடுத்து தான் தண்ணியை விட்டு உருண்டை பிடிப்பினோம். ஆனால் எனக்கு அது இந்த உருண்டை கூழுக்குள்ள சாப்பிடல ஒரு பிளேனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதால் நான் அந்த உருண்டைக்கு அவிகிற பயிரிலே அரைவாசி அவிஞ்சி வந்த பயிர் 1 டேபிள் ஸ்பூனும் தேங்காய் பூவும் நாங்கள் காய்ச்சி வச்ச பாகும் எடுத்து விட்டு அந்த பாகுலேயே மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிறேன். இப்போ இந்த உருண்டை உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இந்த உருண்டையை பாதியாக்குங்க. இப்போ அந்த பிடிச்சி வச்ச உருண்டையையும் கொண்டு நான் இந்த பயிரோட போட்டு அவிய விட போகிறேன். இது அந்த உருண்டையை போட்டு 2 கொதி வேறு
கூட அவிஞ்சிடும் இந்த உருண்டை. இப்போ இந்த உருண்டையும் பயரும் அவிகிற டைமில் நான் போய் மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு தண்ணி பார்த்துக்கு இந்த மாவு குழைக்க போகிறேன். இதுக்கு உப்பும் மிளகு சீரகம் தான் இப்போதைக்கு போட்டு அதை 2வது 3வது பால் விட்டு கரைச்செடுக்க போகிறேன். இது தன்மைக்கு கரைச்சிடுங்க, கட்டி இல்லாமல் நல்லா கரைச்செடுக்க போகிறேன். இப்போ அந்த கரைச்சி வச்ச மாவையும் இந்த அவிஞ்ச உருண்டை பயரோட முக்காவாசிக்கு பயராக வச்சுட்டு நல்லாயும் பயராவிய விடாங்க. இல்லை கடிக்கிற தன்மை இருந்தால் தான் பயிறு கறிக்கணும். கூழ் குடிக்க பயிறு கடி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதால் முக்காப்பாத்துக்கு பயிரை அவிஞ்சால் காணும். அதோடு நான் இப்போ கரைச்சி வச்ச மாவை விட்டு கைவிடாமல் கிண்டுங்க, இல்லாட்டி அடிப்பிடிக்க பார்க்கும், இல்லாட்டி கூட கட்டி வத்த பாத்திரம். நீங்கள் மீடியம் பயிரவியக்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா மாவு ஊற்றுற டைமில் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா மாவும் பறக்க வலிக்கிறோம் நீங்கள் ஆகலம் ஹையில் வச்சு செய்யலைன்னா. இப்போ அப்படி நல்லா சுண்டி காய்ச்சி வரையக்குள்ள முதல் பாலையும் விட்டு பானியையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பனங்கட்டி பானியையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஏலக்காய் தூளும் நாங்கள் வெட்டி வச்ச தேங்காய் துட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கினா ஆடி கூழ் ரெடி. நீங்கள் முதலே அரிசி, தேங்காய் பால், உளுத்தம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான ஈஸியாக இந்த கூழை செய்யலாம். இப்போ இந்த ஆடி கூழ் ரெடி ஆகிட்டுது. நான் இதை சர்வ் பண்ண போகிறேன். இந்த சர்வ் பண்ணிக்கலையும் சில பேர் தனியாக இந்த கூழை குடிப்பினோம். ஆனால் இந்த கூழுக்கு மேலே நீங்கள் முதலாம் பால் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதில் கொஞ்சம் இருந்துன்னு சொன்னால் மேலே சர்வ் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். இந்த கூழை இந்த முறை ஆடி பிறப்புக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல். நன்றி, வணக்கம்.